உயர்நீதிமன்றம் ரொம்ப பென்சென்ட்டா சில கேள்விகள் கேட்கறாங்க. அவங்க வந்து 8 மணிக்கு மேல போகக்கூடாதுன்றத நீ யார் தீர்மானம் பண்றதுக்கு? அவங்க ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்னு நீ யார் தீர்மானம் பண்றதுக்கு? ஒரு ஆண் நண்பர் கூட பேசக்கூடாது, அவரை காதலிக்க கூடாது, அவர் என்ன உடை போட்டுக்கணும்ன்றத தீர்மானிக்க கூடாதுன்றத நீங்க யார் கேள்வி கேட்கறதுக்குன்னு கேட்கறாங்க. நீங்க அதெல்லாம் எப்படி கேள்வி ஏன் அந்த கேள்வி வருதுன்னு சொன்னா, இன்னைக்கு எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு. லீக் ஆனது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அதாவது வந்து ஒரு மாணவி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அதற்கு பிறகு அவங்க கொடுத்த எஃப்ஐஆர் இது வந்து டெக்னிக்கல் கிளிட்ச், அது வந்து நாங்க ஐபிசில இருந்து இதுக்கு போனோம், பிஎன்எஸ்க்கு போனோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை வந்து உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இந்த ஆர்குமெண்ட்டை. அப்போ என்ன ஆறுதுன்னா, இதுல ஏதாவது ஒரு திட்டமிட்ட செயல் இருக்கா? இப்ப ஏற்கனவே நம்ம சொல்றோம்ல, மற்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ற ஒரு ஏற்பாடு இருக்கா? மற்றதெல்லாம் அப்படி ஒரு நியாயமான கேள்விகள் வருது. இப்ப பல பெண்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்டு இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கலாம். அப்ப அவங்க எப்படி முன் வருவாங்க? முன்னாடி கொடுத்தவங்களுடைய அந்த டீடைல்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அவங்க பேரு, ஊரு, அப்பா பேரு, மொபைல் நம்பர் உட்பட போயிடுச்சுன்னா, அப்ப அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்.